அதாவது இன்றைக்கி நம்ம கரூர் அகெயின் இல்லை, ரொம்ப நாள் கழித்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்தையும் இந்த டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்கள கூட்டின்னு வந்ததெல்லாம் இவங்க தான். ஸோ இதில் என்னடா அவங்க கூட்டின்னு வந்து நலம் விசாரிச்சு அந்த நலம் விசாரிச்சுன்றது தான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகள் அது எப்படின்னா பாதிக்கப்பட்ட இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாரோ, நம்ம சொந்தக்காரங்க வீட்லேயோ நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் யாராவது இறந்தால் அவங்க இறந்த பின்னாடி அவங்க காரியம் முடிஞ்சு எல்லாம் போன பின்னாடி நம்மளுக்கு அந்த நேரத்தில் போக முடியலன்னா நாம் தான் வழக்கமாக அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஆச்சு என்ன ஆச்சு ஸோ அந்த கன்சர்னை கேட்டுட்டு வருவோம். இது நமக்கு சாதாரண மக்களாகிய நமக்கு. ஆனால் செல்வாக்கு படித்தவங்களுக்கும் பணபலம் படித்தவங்களுக்கும் இது விதிவிலக்கு. இந்த நிகழ்வு இவர் தானே இல்லை, இதுக்கு முன்னாடி கூட ஒரு 2-3 சம்பவங்கள் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்னார் இப்படி பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு நலம் விசாரித்தார். அதுக்கு நீங்கள் ஃபோனில் வாழ்த்திட்டு போயிடலாமே. எப்படி நாங்கள் வர முடியல, ஸோ என்ன ஆச்சு, இது ஓகே எப்படி ஆச்சுன்ட்டு கேட்டு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்துக்கே அவங்கள அந்த குடும்பத்தை வரவழைச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறதுன்றது பற்றி நாம் பேசக்கூடாது. கலாச்சாரம் எங்கே இருக்குது போயிட்டு போக்கன்னு தெரில. ஸோ இதை பற்றி பேசணுன்னால தான் பேசணும் இருக்கேன். குறிப்பிட்ட இந்த விஜய் அவர்களை பற்றி இல்லை, ஜென்ரலாகவே நமக்கு டைம் இருந்தால் போய் பார்ப்போம், இல்லை நலம் விசாரிப்போம். அதுதான் அவங்களுக்கான கொடுக்குற ஒரு குறைந்தபட்சம் ஒரு மரியாதையாக நான் கருதுகிறேன். அந்த சத்தவங்களுக்காகட்டும் அந்த சத்தவங்க குடும்பத்துக்காகட்டும் நாம் கொடுக்குற ஒரு குறைந்தபட்ச மரியாதை. ஆனால் அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சி எப்படி சத்தாங்கன்னு உட்கார வச்சு கேட்குறது எனக்கு இது உடன்பாடு இல்லை. ஸோ மக்களே, உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு இதில் உடன்பாடா இல்லைன்னா உங்களோட கருத்துக்கள் தாராளமாக யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள்.